மாசரு பொன்னே வருது, மாசரு பொன்னே வருது. செல்வ மகள் வாசமலர் வாழவன வாசல், செல்வமுடன் புதுமணமும் சேர வந்த வாசல். மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணம் இருக்கும் குலமகளே வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா. தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது, இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு சுமை இருக்காது. பொங்கி வரும் புன்னகைக்கு குறைவிருக்காது, அது பொழுதெல்லாம் பார்த்திருந்தால் பசி எடுக்காது. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணமிருக்கும் குலமகனே வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா. Halo. சரவண பவ. வேலூர் மாவட்டம் சாத்துமதுரை கிராமம் குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி உன்னதமான வைபவம் முன்னிட்டு இன்றைய தினம் விசேஷமான சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக இனிதே துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சாத்துமதுரை கிராமத்தின் ஊர் பொதுமக்கள், கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பக்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரையும் இந்த உன்னத வைபவத்திற்கு இனிதே வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி வரும் கிராமத்தினுடைய கணாச்சாரி திரு சிவலிங்கம் அவர்கள், கிராமத்தினுடைய நாட்டாமைதாரர் திரு துளசிநாதன் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதிலட்சுமி ராஜ்குமார் அவர்கள், ஒன்றிய கவுன்சிலர் திரு சீனிவாசன் அவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள், சிறப்பு அழைப்பாளரான உயர் திரு ஜே எல் ஈஸ்வரப்பன் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி அவர்கள்,
வெங்கட்ராமன் குறிஞ்சி மினரல் வாட்டர் அவர்கள், ஞானவேல் தொழிலதிபர் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகிக்கும் திரு விஷ்ணு, சோபன் பாபு, அனிதா வெங்கடேசன், கௌரி புருஷோத்தமன், சந்தியா சிவா, பாபு குருசாமி, ஆறுபடை பக்த பேரவை சின்னக்குட்டி, ஆறுபடை பக்த பேரவை சங்கர் தபதி, முருகனடிமை சம்பத் என்கின்ற ஜம்பு, ஆறுபடை பக்தர்கள் மற்றும் முன்னாள் கணாச்சாரிகள், முன்னாள் நாட்டாமைதாரர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள், முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் முருக பக்தர்கள், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வரும் சாத்துமதுரை கிராமத்தினுடைய பெரியோர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், தாய்மார்கள் அனைவரும் இந்த வைபவத்திற்கு முன்னிலை வகிக்க இன்றைய தினம் விசேஷமான சூரத் திருக்கல்யாண வைபவத்திற்கு அலங்காரம், தீபாராதனை, அபிஷேகம் உபயம் அளித்துள்ள திரு கஜேந்திரன் பாலாஜி ஓட்டல் அவர்கள், அஞ்சலா சாத்துமதுரை, பழனி ஸ்தபதி, தேவசேனா சாத்துமதுரை திருக்கல்யாண வைபவத்திற்கு உபயம் அளித்துள்ளவர்கள் ராமகவுண்டர் பட்டம்மாள், திரு ராஜ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர், திருமதி ஜோதிலட்சுமி ராஜ்குமார் அவர்கள், ஜீவானந்தம், ஹரிஷ்குமார், சீனிவாசன், கலாமதி சீனிவாசன், திரு சீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர், கலாமதி சீனிவாசன் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஆசை தமிழன், கீதா ஆசை தமிழன், இசை தமிழன், இனியமுதன் சாத்துமதுரை இந்த உன்னத வைபவத்திற்கு உபயம் அளித்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அநேக ஆசீர்வாதங்கள் பெற்று பல்லாண்டு வாழ ஆசீர்வதித்து திருக்கல்யாண வைபவத்தின் முதல் நிகழ்வாக மணப்பெண் வரவேற்பு ஆனது துவங்கியது. அடுத்ததாக இந்த திருக்கல்யாண மண்டபத்திற்கு நம்ம ராஜா குழந்தை ராஜா குட்டி சாத்துமதுரை கிராமத்தின் பாலசுப்பிரமணியர் இப்பொழுது திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளவிருக்கிறார். மங்கள வாத்தியம் முழங்க சுவாமி புறப்பாடானது செய்விக்க கேட்டுக்கொள்கின்றோம். ஹரி ஓம். சுவாமி தட்சிணாமூர்த்தி சன்னதி அங்க இருக்கிறாரு. சாத்துமதுரை இளைஞர்கள் பக்தர்கள் அந்த சுவாமியை அழைச்சிண்டு திருக்கல்யாண மண்டபத்திற்கு வருமாறு கேட்டுக்கிறோம். அர்ப்பணிக்கும் அன்னதானத்திற்கும் திருக்கல்யாணத்திற்கும் நன்கொடை அளிப்பவர்கள் ஆலயத்தின் கொடிமரம் அருகில் அணுகவும். ஓம் லம்போதரம் ஷாமணிபம் கணேசம் குடாரமட்சசிரகாப்யாம் சுலட்டுகம் தந்த மஹத்கராப்யாம் வாமதேராப்யாம் சததானமீடே. ஓம் ஸ்ரீ கற்பக கணபதயே நமஹ. இது சம்ஸ்தாப்யம் ஆவாகன ஸ்தாபன சந்நிதான சந்நிரோதன திக்பந்தன அவகுண்டன மகர முத்ராம் பத்மமுத்ராம் நமஸ்கார முத்ராம் தரிசயித்வாம். ஓம் சுமுகாய நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி, அர்க்யம் சமர்ப்பயாமி, பாத்யம் சமர்ப்பயாமி, ஸ்நானம் சமர்ப்பயாமி, வஸ்திரம் சமர்ப்பயாமி, உபவீதம் சமர்ப்பயாமி, ஹரித்ரா குங்குமம் சூர்ணம் சமர்ப்பயாமி, புஷ்பகே பூஜயாமி. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ண நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. ஓம் மகாகணபதயே நமோ நமஹ. நானாவித பத்ர பரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி. தோரக்ஷாந்தாரயாமி. புர்புவஸ்சுவரோம் புர்புவஸ்சுவரோம். தூப தீப நிவேத்யாதிகம் சந்தோஷ்ய.
गन्धद्वाराधुराधरिषामित्यपुष्टाङ्गरीषिणीम् ईश्वरीहुं सर्वभूतानां तामिगो वद्वये श्रियम् ॐ राजाधिराजाय प्रदग्धभागिने नमो वयं वै शवनाय कुर्महे समे कामां कामकामाध्यमज्ञम् कामेश्वरो वै शवनो ददाति कुबेराय वैष्णवराय महाराजाय नमः இந்த மேடையில யாரும் சேர்ல உட்காராதீங்க. சேர்ல உட்காரவங்க சேரோடு போயிட்டு அப்படியே கீழே உட்கார்ந்துங்க. மேடையில உட்காரவங்க கீழே உட்காருவாங்க. கொஞ்சம் பக்தர்கள் அனுசரணை பண்ணீங்க. கிராமத்தினுடைய கணாச்சாரி, நாட்டாமைதாரர், தலைவர், கவுன்சிலர், துணைத் தலைவர் எல்லாரும் மேடை அருகே வந்து இந்த திருக்கல்யாணத்தை முன்னின்று நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது திருக்கல்யாண மண்டபத்திற்கு ராஜாதிராஜன் ராஜகுல திலகன் ராஜாதிராஜன் ராஜகுல திலகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் மக்கள் மனம் கவர்ந்த மன்னவன் அண்ட சராசரம் அனைத்தையும் படைத்தவன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் பார்வதியின் மைந்தனவன் பக்தர்கள் போற்றும் கிருபாகரன் தயாநிதிமாறன் ஆனந்த சுகுமாரன் திரிபுரசுந்தரி ஹிருதயதேவி சிரோதேவி சிகாதேவி கவசதேவி நேத்ரதேவி அஸ்திரதேவி பராசக்தியினுடைய தவப்புதல்வன் தனது ரஜ கஜ துதக பராதிகளோடு யக்ஷர் கிங்கணர் தேவர்கள் குடைசூழ திருக்கல்யாண மண்டபத்திற்கே பராக் 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 அண்ட சராசரம் அனைத்தையும் படைத்தவன் பரமேஸ்வரனின் புதல்வன் வளையல் விற்று கரும்பு விற்று மாணிக்கம் விற்று கல்யாணைக்கு கரும்பு தந்த வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிய சுந்தரேஸ்வரனின் தவப்புதல்வன் அக்னி ரூபமாய் உதித்த தயாபரன் திருக்கல்யாண மண்டபத்திற்கு பராக் 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 இன்னும் சென்டர் வரணுமா தம்பி? கலசத்துக்கு நேர் பண்ணி வச்சிரு. நேரா இருக்குதாப்பா? சென்டர் கலசத்துக்கு நேரா சுவாமி இருக்காரா? சந்தோஷ் ஆலயத்தில் நடத்திக்கும் அன்னதானத்திற்கும் திருக்கல்யாண வைபவத்திற்கும்
நன்கொடை அளிப்பவர்கள் ஆலயத்தின் கொடிமரத்தின் அருகில் கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது, அணுகவும். ஆலயத்தின் கொடிமரத்தின் அருகில் கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது, அணுகவும். நன்றி, வணக்கம். திருமண வைபவத்திற்கு நன்கொடை அளிப்பவர்கள் ஆலயத்தின் கொடிமரம் அருகில் அணுகவும். आचार्यः पुण्याः वाचन कैंकर्य शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये प्राणानाह्यं ओम भौम भौम ममोपात समस्त दुरित शयद्वारा आज्ञया परमेश्वर प्रीत्यर्थं
स्थलशुद्धिकर्मण आत्मशुद्धिकर्मण सर्वद्रव्य उपकरण शुद्धिकर्मण शुद्ध्यर्थ स्वस्ति पुण्याक वाचनं करिष्ये इति संकल्प्य वर्णकुंभं संस्थाप्य ओम हां आधारशक्तये नमः ओम हां अनन्ताय नमः ओम हां धर्माय नमः ओम हां ज्ञानाय नमः ओम हां वैराग्याय नमः ओम हां ऐश्वर्याय नमः ओम हां पद्माय नमः पद्मशोभरे ओम वं वर्णाय नमः ओम वं वर्णमूर्तये नमः नागपाशधरं हृष्टं रक्तौ कतुदि विग्रहं शशाङ्कधवलं ध्यायेत् वर्णं मकरासनम् इमं मे वर्णशुद्धि हवमध्याशमडय सोमवशिराशके तत्वायामि ब्रह्मणा वन्दमान सदा शास्त्रे यजमानो अभिर्भिः अखेडमानो वर्णेहि बोद्युरुषकम् ஷா பிரமோஷி கிராமத்தினுடைய கணாச்சாரி நாட்டாமைதாரர் இங்கே கல்யாண மண்டபத்திற்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் வம் வருணாய நமஹ ஓம் வம் வருணமூர்த்தயே நமஹ இமம் மே வர்ணாஷதி ஹவமத்யாசமடய சோமவசிராசகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமான சதா சாஸ்தே யஜமானோ அவரபிஹி அகேணமானோ நான் கிராமத்தினுடைய கணாச்சாரி நாட்டாமைதாரர் இங்க மணப்பந்தல் அருகே வரும்படி இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள் கேட்டுக்கிறாங்க. மைக்ல அனௌன்ஸ் பண்ணுங்கன்ட்டு. தயவு செய்து தாங்கள் இங்க திருக்கல்யாண மண்டபம் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பவத்பிஹி அனுஜ்ஞாத புண்ணியாக வாசயிஷ்யே ஓம் வாச்சதாம் ஓம் ஆப்பஹாம் शिवाप्प छन्दो ओम गन्धाः सुगन्धापान्दे ओम शुमनसः सौमनस्यमस्तु अक्षदम् अक्षदं सारिष्टं सास्ते ओम अन्वार्याः सौमन्वाहार्योऽस्ते बहुदेयमस्तु इडादेवहोर्मनो यज्ञः बृहस्पतिरुक्तामदानि शकुं षदिश्वे देवा शुक्तवाच पृथिवीमः धर्मा मागिकं शेत् मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि मधुमदीं देवेभ्यो वासमुद्याशासकं शिशुषेण्या मनुष्ये विस्तं माशोभागे पितरो अनुमदन्ते मनस समाधीयतां समाहित मनसस्म प्रसीदन्तु भवन्तः प्रसन्ना स्म शान्तिः अस्तु पुष्टिः अस्तु तुष्टिः अस्तु रुद्धि समृद्धिरस्तु अविघ्नमस्तु आयुष्यमस्तु आरोग्यमस्तु असलमैश्वर्यमस्तु धनधान्य समृद्धिरस्तु गो ब्राह्मणेभ्यः शुभं भवतु ईशान्यामगिर्देश हरिशनेशनमस्तु आज्ञेयं यत् पावं तत् प्रदीहितमस्तु सर्वसम्पद सन्धु पुण्यकालो वाचदां यत् पुण्यं नक्षत्रं तद्वत्कुर्वीतो भविषं यदा वै सूर्य उदेति अधनक्षत्रनयति यावती तत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावती कुर्वीते स्कारीष्यात् पुण्यकव कुरुते पुण्याहं भवन्तो भवन्ते. ஜெயக்குமார் முடிச்சிட்டு சுவாமியை விட்டு தூரவா, சீக்கிரம் போடு. पुण्याहं भवन्तो भवन्ते स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेभिः. அப்பே நான் உங்களுக்கு அந்த தலப்பா கட்டுறான் நாட்டாமைக்கு கணாச்சாரி. स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेभिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु ओम स्वस्ति भवन्तो भवन्ते ओम स्वस्तिः इति प्रार्थ्य अस्मिन् पुण्याकवाचन जपकर्मणि सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमः. ओम तदिग्रावणो अगारशं विष्णो रश्वस्य वाजिनः
सुरभिनो मुखाकरदे प्रणायिकुं शीतारिषदे आपो इष्टामयो भवस्थान ऊर्जे ददातन मगेर्णाय चक्षुषेयो शिवतमारजस्तस्य बाधय देहनः उशतीरिव मादरः तस्मारङ्गमाववो यक्षक्षयाय जिन्वदे आपोचन यदासनः हिरण्यवर्णासुसय पावकायासुचाद कश्यपो यास्मिन्द्रः अग्निं या गर्भं दधीरेवरो भास्तानापशक्ष्यो नो भवन्ते शिवे नमः चक्षुषा पश्यता पशिव यदनोपस्पुसत्तु सम्मे सर्वागुमग्निगुं रप्सुदो वेमयि वर्जोपलमोजो निदत्ता पवमान सज्जिनः पवित्रेण विचස්සनि यपोदाश पुनादुमा पुनन्दु मनवोदयां पुनन्द विश्वायवः जातवेद पवित्रवदः पवित्रेण पुनागिमा शुक्रेण देवदीत्यदे आग्ने कृत्वा कृतहुम्रणो यत्ते पवित्रमर्षिषि आग्ने विदतमन्दरा ब्रह्मत्तेन पुनीमहे उपाभ्यां देवशविदः पवित्रेण शवेन च इदं ब्रह्म पुनीमहे वैश्वदेवी पुनदी देव्यागाहादे यस्ये भगवैस्तनवोपीतपृष्टाः दयामदन्दः सदा माद्येषु वयगुष्यामपतयोरहीनां वैश्वानरो रश्मिभिर्मा पुनादे वादप्राणो नेहिरोमयो भूव या पृथिवी पैशाभयोभिः ऋतावर्यज्ञेमा पुनीधां मृगद्भिश्चविदस्रुभिः वशिष्ठदेवमन्मभिः अग्ने दक्षै पुनागिमां येन देवा पुनत येनापो दिव्यङ्गसः तेन दिव्येन ब्रह्मणा इदं ब्रह्म पुनीमहि यः पावमानि वद्देति ऋषभिः समृद्धगुम्रशं तस्मै सरस्वती दुगे क्षीरगुं सर्पैर्मदोदकं पावमानि स्वस्तयनि शूदगागी महेश्वतिः ऋषभिः समृद्धो रसः ब्राह्मणे समृद्धगुं इदं येन देवा पवित्रेण अदात्मानं पुनदे सदा तेन शकशधारेण पावमान्य पुनन्दमा प्रजापत्यं पवित्रं सत्योत्यमाहं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुनीमहि इन्द्र शृणुति शकमा पुनादे सोमसस्या प्रणसमिध्याः यमो राजा ब्रह्मणाभि पुनन्दुमा जातवेदो मोजेन्त्या पुनादे भूर्भुवः 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 तच्चम्यो रारधीमहि कादुं यज्ञायां कादुं यज्ञपतये दैवीः स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानजेभ्यः उद्वन्द्जिगादपेशजं षण्णो अस्तु द्विपतेः शं चतुष्पते ॐ शान्ति शान्ति शान्तिः तत्वायामि ब्रह्मणा वन्दमान सदा शास्ते यजमानो विर्भिः अखेडमानो भरणेकबोधुरिषगुं शामानाय प्रमोषे ध्यानम् सिन्दूरारुणमिन्दगान्धिवदनं खेयूरारादिभिः दिव्यैराभरण विभूषितनं सत्कादिसौख्यप्रभम् अम्बोजापय शक्ति कुकुटध्वजं रक्ताङ्गरघोजलं सुब्रह्मण्यम् उपास्महे प्रणमदां हीति प्रणदोषोद्यतम् श्रीवल्लीदेवसेना समेत बालसुब्रह्मण्य स्वामिनः ध्यायामि आवाहयामि आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन दिग्बन्धन अवगुण्ठन मकरमुद्रां पद्ममुद्रां नमस्कारमुद्रां दर्शयित्वा ॐ गुहाय नमः ॐ षण्मुखाय नमः आसनं समर्पयामि वाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि स्नानं समर्पयामि वस्त्रं समर्पयामि उपवीतं समर्पयामि हरिद्रा कुङ्कुमं चूर्णं समर्पयामि पुष्पकी पूजयामि ॐ गुहाय नमः ॐ कार्तिकेयाय नमः ॐ षण्मुखाय नमः ॐ शरजन्मने नमः ॐ सुबलक्षणाय नमः ॐ द्वादशनेत्राय नमः ॐ अनन्तपूर्वाय नमः ॐ शाश्वताय नमः ॐ शिवाय नमः ॐ भवाय नमः ॐ पिनाकिने नमः ॐ शशिशेखराय नमः ॐ वामदेवाय नमः ॐ विरूपाक्षाय नमः ॐ कपर्तिने नमः ॐ सरवणभवाय नमः ॐ नित्यानन्दगुरवे नमः ॐ शाश्वताय नमः ॐ जगद्व्यापिने नमः श्रीवल्लीदेवसेना समेत बालसुब्रह्मण्य स्वामिनः ध्यायामि वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि धूप दीप निवेद्यादिकं सन्तोष्य
ஹரிஹி ஓம். சரியா ஒரு 6:30 மணிக்குள்ள இந்த திருக்கல்யாணம் நிகழ்வு முடிச்சுக்கலாம். இப்பொழுது முதல் நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் முடித்து இந்த மணமகள்கள் திருமகள்கள் வரவேற்பு முடித்து சுவாமி திருக்கல்யாண மண்டபத்திற்கு தயாராக வந்துவிட்டார். இப்பொழுது மாலை மாற்றும் வைபவம். இந்த நேரத்துல எப்பா மைக்கை விட உங்க சவுண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. தயவுசெய்து யாராவது நல்ல சத்தம் போட்டு பேசுறவங்க எனக்கு உதவியா கிடைச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்ததாக மாலை மாற்றும் வைபவம். இந்த நேரத்துல நிறைய பேர் இங்க மாலை எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கீங்க. சுவாமி மாலை மாத்துறப்போ எங்க மாலையும் சேர்த்துக்கிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கெல்லாம் எங்களுக்கு திருமணம் ஆகணும்னு மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க. நிறைய பேர் எனக்கு காதுகிட்ட வந்து சாமி போன வருஷம் நான் இதை வாங்கிட்டு போனேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுவாமின்னு சொன்னது என் காதில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சாட்சாத் ஸ்வரூபமா இங்க முருகப்பெருமான் எல்லாவித கடாட்சமும் உங்களுக்கு தர தயாரா இருக்கிறான். அதனால இந்த நேரத்துல நீங்க அதை பிரார்த்தனை பண்ணீங்க, நிச்சயம் அது நிறைவேறும் என்று சொல்லி இப்பொழுது மாலை மாற்றும் வைபவம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த சென்டரா இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரம் ஒதுங்கி உட்காந்துங்க, கொஞ்சம் டைட்டா. அப்புறம் ஃப்ரீயா அப்படி என்ன உட்காந்துங்க.
பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காருங்கப்பா. பின்னாடி இருக்கிறவங்க யாரும் செய்யல, தயவு கொண்டு உட்காரவும்.
தயவு செய்து இந்த திருக்கல்யாண மேடைக்கு ஒரு சக்தி இருக்கு. எல்லாரும் நீங்க வந்து இப்படி சூழ்ந்துட்டா சுவாமி வைக்கணும். தயவு செய்து கொஞ்சம் பின்னாடி நகருங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.
அன்னதானத்திற்கும் ஆலயத்தின் நற்பணிக்கும் கல்யாண வைபவத்திற்கு மொழி எழுதுபவர்கள் ஆலயத்தின் கொடிமரத்தின் அடியில் அணுகும். ஏமா போய் உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க, பிளீஸ் உட்காருங்க. ஹலோ உட்காருங்கம்மா, உட்காருங்க, தயவு கூர்ந்து உட்காரவும். ஏய் குட்டியப்பா, எதிர்க்கிறவங்கள உட்கார சொல்லுப்பா. குட்டியப்பன், எதிர்க்கிறவங்கள உட்கார சொல்லு. ஏமா உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. பின்னாடி இருக்கிறவங்க பாக்கணுமா வேண்டாவா? ஆலயத்தின் நன்கொடைக்கும் அன்னதானத்திற்கும் கல்யாண வைபவத்திற்கு மொழி எழுதுபவர்களும் ஆலயத்தின் அருகில் கொடிமரம் உள்ள இடத்தில் வரவும். ஆலயத்தின் அருகில் கொடிமரம் இருக்கும் இடத்துக்கு வரவும்.
கோடிகள் அனைவருக்கும் ரெட்மி போன் யாருக்காவது கிடைத்திருந்தால் குடிமகன் நடிகர் ஏம்பா தயவு கூர்ந்து கோவிலுக்கு முன்புறமாக நிற்பவர்கள் அனைவரும் உட்காரவும். தயவு கூர்ந்து கேட்பவர்கள் நண்பர்கள் அனைவரும் உட்காரவும். கோவிலுக்கு முன்புறத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உட்காரவும். ஏம்பா பெரியப்பா அவங்க சொல்லுவாங்க. கோவிலின் கொடிமுறை சுற்றி நிற்பவர்கள் அனைவரும் உட்காரவும். உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. சுவாமிக்கு ராஜ உபசாரங்கள் முடித்து கங்கண தாரணம் என்று சொல்லக்கூடிய வைபவம். இந்த நேரத்துல உங்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கங்கண பூ பூக்கணும்ட்டு நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க. ஹரி ஓம். ஆலயத்தின் நன்கொடை பணிக்கும் அன்னதானத்திற்கும் திருமண கல்யாண வைபவத்திற்கும்
நன்கொடை அளிப்பவர்கள் கொடிக்கம்பத்தின் அருகில் கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது, அணுகவும். நன்றி. தனலட்சுமி கப்பா வேலூர் கப்பா பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கல்யாண வைபவத்தை நேரில் காண முடியாதவர்களுக்கு, தடங்கள் உள்ளவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் ரிலே நடக்கின்றது, டிவியில் காணவும். தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் டிவியில்
திருமண வைபவத்தை காணலாம். டிவியில் ரிலே நடக்கின்றது. தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் சென்று காணவும். யாருக்கு பார்க்க முடியவில்லையோ அவர்கள் தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் செல்லவும். டிவியில் ரிலே செல்கின்றது, காணலாம். பார்க்க முடியாத அன்பர்கள் டிவியில் ரிலே நடக்கின்றது. தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் டிவி விற்பனை செய்வதாக காணலாம். அடுத்ததாக சுவாமியுடைய திருவடிக்கு விசேஷமான பாத பூஜைகள். இந்த நேரத்துல நீங்களும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா பித்ரு தோஷங்கள் நீங்கும். ஏன்னா சுவாமியுடைய திருவடி தான் நமக்கு எல்லாமே. நம்ம வாழ்நாள்ல நாம பற்றக்கூடிய ஒரே ஒரு விஷயம் முருகப்பெருமானுடைய திருவடி தான். அந்த திருவடி நாம பிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலையும் நமக்கு அது பக்கபலமா கவசமாக இருந்து நம்மை ரட்சிக்கும். அவ்வாறாக அந்த திருவடி தரிசனம் இப்ப நடக்கும். நீங்க திருவடியில பூஜை நீங்க மனசுல பிரார்த்தனை பண்ணும் போது உங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாவித தோஷங்களும் நீங்கி அவங்க அடுத்ததாக நல்ல ஒரு ஜென்மம் எடுக்க இந்த நேரத்துல சுவாமி அருள் பண்ணுவார். அதனால திருவடிக்கு பூஜை நடக்குது. எல்லாரும் மனசுல பிரார்த்தனை பண்ணி அரஹர 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 அரோஹரான்னு சொல்றீங்க இல்லைங்களா? இந்த ஹரஹர அப்படின்னாவே அந்த பாவங்கள் அறுபடட்டும், பாவங்கள் அறுபடட்டும், பாவங்கள் அறுபடட்டும் தான் மீனிங். நேத்தே சொன்ன கோழி எதுக்காக கூவுது, அதனுடைய மீனிங் தமிழ்ல என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்கன்னா, கொக்கு அப்படின்னா மாமரம், அருனா மாமரத்தை பிளந்தவன், கொக்கரு கோ அப்படின்னா கோமான் மன்னவனே. அப்போ மாமரத்தை பிளந்த மன்னவனே அப்படின்னு கோழி கூட இருக்கு. சிறிய எறும்பிலிருந்து பெரியதா நினைக்கக்கூடிய யானை வரைக்கும் சுவாமி வணங்கின ஒரு ஐதீகம் உண்டு, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வாறாக இந்த நேரத்துல சுவாமியுடைய திருவடி தரிசனம் நாம பற்றிட்டா வாழ்க்கையில் அதை விட ஒரு பெரிய சௌபாகியம் கிடையாது. சுவாமியுடைய அந்த திருவடி தரிசனம் எல்லாரும் சேவிச்சுக்கோ. பாத்தியம். இந்த சுவாமி கொண்டு வரும்போது இந்த தம்பியுடைய போன் மிஸ் ஆயிடுச்சா, தயவு செய்து யாராச்சும் இருந்தா எடுத்து வந்து அந்த அம்மா வச்சிருக்காங்க வாங்கிக்கப்பா. ஏன்னா சுவாமியுடைய கருணை அந்த மாதிரி. சுவாமியோடைய இடத்துல யாருமே கண்ணீர் சிந்தவே விட மாட்டாருங்க. சுவாமி உடனே கையில கொடுத்துட்டாரு பாருங்க. வாத்தியம்.
திருமணத்தை நேரில் காண இடைஞ்சலாக உள்ளவர்கள் தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் டிவியில் ரிலே நடக்கின்றது, சென்று காணலாம். திருமண நிகழ்ச்சியை நேரில் காண முடியாதவர்கள் தட்சிணாமூர்த்தி கோவில் அருகில் ரிலே நடக்கின்றது, சென்று காணலாம். அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், அவரவர்கள் அணிந்திருக்கும் நகைகள், குழந்தைகள் கழுத்தில் அணிந்திருக்கும் நகைகள் அனைத்தையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். இப்பொழுது யாகம் முடித்து சுவாமிக்கு திருமண மாங்கல்யம் வைபவத்தின் மொழி எழுதுபவர்கள் கொடிமரத்தின் அடியில் அணுகவும், கொடிமரத்தின் அருகில் அணுகவும். நன்றி. இப்பொழுது ஹோம கைங்கரியம் முடித்து அடுத்து மாங்கல்ய தாரணம். இன்னும் சரியா 10 நிமிஷத்துக்கெல்லாம் மாங்கல்ய தாரணம் ஆகிடும். உங்ககிட்ட இருந்த பூரணாகுதி வருது, அதுல நீங்க காயினோ உங்களுடைய தட்சணையோ சேர்த்து போட்டு வணங்கிக்கலாம். அது ஆலயம் நிர்வாகத்திற்கு சேருது. ஹரி ஓம். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹம். ஒரு 5 பேர் போப்பா, 4 பக்கமும் போங்க. ஜீவாகிட்ட ஒண்ணு கொடு. ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹம் பத்ரம் பக்ஷயமாக்ஷபிர் யஜத்ராஹம். ஓம் இந்திராய நமஹ, ஓம் அக்னியே நமஹ, ஓம் தர்மராஜாய நமஹ, ஓம் குபேராய நமஹ, ஓம் ஈசானாய நமஹ, ஓம் அஷ்டதிக்தேவதாயை நமஹ. अग्निमध्ये श्री गणपति देवतायै नमः ध्यायामि आवाहयामि. अग्निमध्ये श्री वल्लीदेवसेना समेत सुब्रह्मण्य स्वामिनः ध्यायामि आवाहयामि. शिवाग्नियै नमः. शिवाग्नियै इदन्नमः, शिवाग्नियै इदन्नमः. ओम शांतिकलायै नमः. ओम शांतिकलायै नमः. ओम निवृत्तिकलायै नमः. ओम विद्याकलायै नमः. ओम प्रतिष्ठाकलायै नमः. आवाहन स्थापन सन्निधान षण्निरोधन दिग्बंधन अवगुंडन मकर मुद्रां पद्म मुद्रां नमस्कार मुद्रां दर्शयित्वाम्. அப்பே அது யார்கிட்ட கொடு, இங்க சமித்தெல்லாம் அடுக்கு. அதை அந்த தம்பி கிட்ட கொடு. இந்த தம்பி கிட்ட கொடு. ஒரு வெத்தலை பாக்கு பழம் மட்டும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிரு. வஸ்திரம் எடுத்து சமயத்தை கொஞ்சம் அடக்கி ஹோமம் கொஞ்சம் நல்லா எரியிற மாதிரி பண்ணு. ஓம். யாரும் தயவு செய்து நிறைய கூச்சல் இடாதீங்க. இந்த நேரத்துல அரஹர மட்டுமே நீங்க சொல்லணும். சுவாமியுடைய கடாட்சம் அப்பதான் கிடைக்கும். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹம் பத்ரம் பக்ஷயமாக்ஷபிர் யஜத்ராஹம் திரைரங்கை சுஷ்டுபாகம் சுஸ்தனபிஹி விஷேம தேவஹிதம் யதாயுஹோம். ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹம் ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹம் ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷ்யோ அரிஷ்டநேபிஹி ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் ஸ்வஸ்தி பவந்தோ பவந்தே. ஓம்
नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं दर्तासि त्वमेव सर्वं कल्वितं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वचमि सत्यं वचमि अवधु माम् अववक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवानचान्मवशिष्यम् अवपश्चाताहादि अवपुरस्ताताहादि अव उत्तराताहादि अवदक्षिणाताहादि अवजोत्पाताहादि अवधराताहादि सर्वतो मां पागि पागिश्चमन्ताहादि त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दद्वितीयोऽसि त्वं ஞானமயோ விஞ்ஞானமயோऽसि கொஞ்சம் ஃப்ரீயாகி நீங்கள் உட்காந்தே பார்க்கலாம் நெரிச்சு எவ்வளோ நேரம் நிற்பீங்க त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं तत्त्वद्दिष्टति सर्वं जगदिदं त्वयि लयमेषति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो अनलो अनिलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मस्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्सुवरों गणादीहीं पूर्वमुच्चार्य वर्णादीहीं तदनन्तरम् अनुस्मारः परदरः आर्धेन्दुलसितं तारेण रुद्धं एतत्तव मनुष्यरूपं गहारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपं नादशन्धानं शगुंहिता सन्धिः सैषा गणेशविद्याः गणहरुचिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवतां ॐ घं गणपतये नमः एकदन्तं चतुरस्तं पाशाङ्कुशधारिणं रदं च वरदं हस्ते बिभ्राणमुषगध्वजं रक्तलम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानि लिप्ताङ्गं रक्तपुष्पैः पूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च शिष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं च योगी योगिनां वरः ॐ नमो व्रातपदये नमः प्रमदपदये नमस्ते स्तुलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्तये नमो नमः ॐ सिन्दूरारुणमिन्दकान्तिवदनं केयूरारादिभिः दिव्यैराभरण विभूषितं सत्कादिसौख्यप्रभम् अम्भोजामय शक्तिकुकुटध्वजं रक्ताङ्गरक्तोज्ज्वलं सुब्रह्मण्यम् उपास्मगे प्रणमदां भीति प्रणदोषोत्यदम् श्रीवल्लीदेवसेना समेत सुब्रह्मण्य स्वामिने नमः ॐ अदात्मानं शिवात्मानं श्रीरुद्ररूपं ध्यायेत् शुद्धस्फटिक संगासं त्रिनेत्रं पंचवक्त्रहं गंगाधरं दशभुजं सर्वाभरणभूषितं नीलग्रीवं शशाङ्गं नागयज्ञोपवीतिनं व्याघ्रशर्मोत्रयं च वरेण्यमव्यप्रदं कमण्डलविशुद्धानां धारिणम् उमादेहात्तधारिणम् अमृतेनाप्लुतं शान्तं दिव्यभोगसमन्वितं दिग्देवतासमायुक्तं शूरासुरनमस्कृतं नित्यञ्जं शाश्वतं सुप्तं धर्मशमव्यं सर्वव्यापीनमीशानं रुद्रं वैविश्वरूपिणम् एवं दा सम्यक् तद्वचनमारभेत् अदादो रुद्र स्नानार्चनाभिषेक विधिं व्याख्याति स्म आदि एव तीर्थे परमपुरुष एष रुद्रो देवता नमः शिवायेति बीजं शिवधरायेति शक्तिः महादेवायेति कीलकं श्रीशाम्ब सदाशिवप्रसाद सिद्ध्यर्थे जपे विनियोगः नमः शम्भवे च अग्निहोत्रात्मने अङ्गुष्ठाभ्यां नमः मयोपवे च दर्शपूर्णमासात्मने दर्शनिभ्यां नमः नमः शिवधराय च ज्योतिष्ठोमात्मने नेत्रत्रयाय भौषट् सर्वकृत्वात्मने अस्त्राह्य पटे ओं भूर्भुवः शुभरोमिति दिग्बन्धः ध्यानम् आपादाल नमस्तलाण्ड भुवन ब्रह्माण्डमाविस्फुरति ज्योतिस्फाटिकलिङ्गमौलिविलसत्पूर्णयन्तवां हृदयः अस्तोकाप्लुकमेकमेषमनिशं रुद्रानुवाहान् जपन् ध्याये दीक्षितसिद्धये द्रौपदं विप्रो विजिञ्जे शिवम् ब्रह्माण्डव्याप्तदेहावशित यमरुषा भाषमाणाभुजङ्गै कण्डे कालाकवर्धा कलितजिकला चण्डकोदण्ड अस्ताः त्रयक्षा रुद्राक्षमाला सुगलित भगवत् शाम्भवामुतिबीजं रुद्रा श्री रुद्रसुक्त प्रकटिते भवान् प्रयजन्त सौख्यम् हरिः ओम् இப்பொழுது அடுத்ததாக கன்னிகாதானம் வைபவம். ஏற்கனவே இந்த கன்னிகாதானத்தை பத்தி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்பொழுது இந்த கன்னிகாதானம் வைபவம் நடக்குது.
மடிப்பணம் வருது. யாரும் மடிப்பணம் கொடுக்கணும். அது என்னது? அது மடிப்பணம் செலுத்துபவர்கள் செலுத்தவும். தாம்பூலத்தட்டு எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். மடிப்பணம் செலுத்தவும். பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய நகைகள், பணங்கள் இவற்றை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். யாரோ ஒருவருடைய பக்தரின் பணம் 100 ரூபாய் ஒன்று, 50 ரூபாய் ஒன்று, 20 ரூபாய் 5 இங்கு கீழே விழுந்துள்ளது. யாராவது தவறு விட்டிருந்தால் பெற்றுக்கொள்ளவும். சாக்ஷாத் பரமேஸ்வர ஸ்வரூபனுடைய ரூபம். பரமேஸ்வரனை நாம எப்படி தரிசனம் பண்றோமோ அவர் லிங்கமா பார்க்கிறோம். அவருடைய மொத்த சௌந்தரியமும் மொத்த அழகும் சேர்ந்த வடிவம் தான் இந்த முகன். சூரபத்மனே கூட போர்க்களத்திற்கு வந்தபோது சுவாமியின் வடிவமா இந்த ஆறுமுகனை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுடைய காலில் சரணடையணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் வந்துச்சே தவிர போர் புரியணுன்ற எண்ணம் வரல. இவ்வளோ அரும்பு மீசையோட, இவ்வளோ அழகான புன்னகையோட இந்த சின்னஞ்சிறு பாலகனிடம் நம்ம எப்படி போர் செய்வதுன்ட்டு ஒரு நிமிஷம் அப்பேற்பட்ட அசுரனே மயங்கி போனானா நம்ம முருகன். அப்பேற்பட்ட ராஜாதி ராஜன், ராஜகுல திலகன், அழகன் குழகன், ஆனந்த சித்தன், சதாசிவ சர்மனுடைய பௌத்திரன், ஈஸ்வர சர்மனுடைய புத்திரன், பார்வதி பரமேஸ்வரனுடைய இளையகுமாரன், ஸ்ரீ 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 அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதால லோகஸ்ய பரிதலே பூலோக புவர்லோக சுபர்லோக மகர்லோக ஜனோலோக தபோலோக சத்யலோகாதி சப்தலோகேஷு அதோபாகே மகாநாலயமான மணிராஜ வேஷ சகசபனா மணிமண்டல மண்டிதே ஐராவத புண்டரீக வாமன குமுதாஞ்சன புஷ்பதந்த சார்வபௌம சுப்ரீதாக்கிய அசதிக் சண்டே சுண்டாதண்ட உத்தம்பிதே. நிர்வாகத்தை படிச்சிருப்பான். அமர அவத்திய லோகவத்தியம் பௌவதி ரைவதி சித்தவதி சாத்தியவதி காந்தர்வகா லத்யாதி புண்ணியபிரை விராஜிதே இந்திர அக்னி யம நிருதி வருண வாயு குபேர ஈசான அசதிபால பாலிதே லோக லோகாசனேன பரிவృతే மகேந்திர மலயா சக்திமோ அலக்ஷ விந்தியபாரி யாத்ர சப்த குலாசல சம்யுதே மலங்க மால்யவத் கிஷ்கிதந்த அஸ்வதாதிருஷ்ய சிங்காய பஞ்சமஹத் சங்கார துஷ்டிதே ராம ஸ்ரீ பிருந்தோ பிரது மகீரத பரத சசி பிந்துகாயாம் திலீப பரசுராமாதி ஷோடச பூபால பாலிதே அங்க வங்க கலிங்க காஷ்மீர காம்போஜ சாவர சௌராஷ்டிர அநேக தேச அலங்கிருதே भागीरथी नर्मदा यमुना सरस्वती कृष्णा भीमनदी तुंगभद्रा पिनाकिनी पल्गुनी चित्रावरी गादेव कावेरी गोदा विकृतमाला क्षीरनदी भेगवती ताम्रवर्णी कपिलागर दो अत्यनेक महानदी परिवृते श्री 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 सातुमधुरै अलंकृत श्री वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी आलय चक्रवर्ती राजादि राज राजकुल तिलक कंदन கடம்பன் कार्तिकेयन षण्मुगन सुब्रह्मण्यனை
இதெல்லாம் வந்து முருகப்பெருமானுடைய பிரபரம். சொல்லிட்டு போனா இன்னும் 2 மணி நேரம் சொல்லலாம். அவருக்கு அந்த வார்த்தைகள் அத்தனை அச்சாரத்தோட வரும். இந்த வள்ளி சாக்ஷாத் நாராயணனுடைய கண்ணிலிருந்து விழுந்த துளிகள்ல 2 பேர் உதயமானாங்க. அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. அப்படியே மேல போட்டோல பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி தெரியும். இந்த 2 தேவியரும் முருகனை நோக்கி தவம் செய்து அடுத்த ஜென்மாவில இந்திரனுடைய மகளாகவும், இந்த வள்ளி வந்து வள்ளி கிழங்கல் தோண்டி எடுக்கிற இடத்துல குழந்தையா கிடைச்சவங்க. என்னது? வள்ளி கிழங்கு தோண்டி எடுத்த இடத்துல குழந்தையா கிடைச்சவங்க. அந்த வனராஜாவுடைய பேர் நம்பிராஜன், நங்கை மோகினி. இவங்களுடைய ஸ்ரீகார புத்திரி வள்ளி தேவதைக்கு கன்னிகாதான பாணி கிரகண வைபவம் செய்து வைக்கின்றோம். வாத்தியம், சகல வாத்தியம். டிவி ரிலேல போய் பாருங்கப்பா. டிவி ரிலேல போய் பாருங்க. டிவி ரிலேல போய் பாருங்க. தெரியாதவர்கள் டிவி ரிலேயில் கண்டு களிக்கவும். ஒரே நிமிஷம். தேவயானை எந்த நேரத்திலையும் முருகப்பெருமான முருகா 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 முருகான்னு எண்ணிய நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு க்ஷணமும் முருகனை நினைச்சு 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 உருகணதனான தேவேந்திரனுடைய மகளாக பிறந்து இந்த நேரத்துல இந்த சூரசம்ஹார நிகழ்வின் சூரபத்மனை சம்ஹாரம் செய்த சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய சொரூபமா இருக்கக்கூடிய சதாசிவன், அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய தவ புதல்வன் ஸ்ரீ ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயில் சக்கரவர்த்தியாக ராஜாதி ராஜனாக வீற்றிருக்கக்கூடிய பெருமானுக்கு தேவலோகத்தில் வசிக்கக்கூடிய இந்திராணி சமேத இந்திரராஜன் தேவேந்திரனுடைய மகளான தேவயானுக்கு கன்னிகாதான பாணி கிரகண வைபவம் செய்து வைக்கின்றோம். யக்ஞேன யக்ஞமயதந்த தேவாதானி தர்மாணி பிரதமான்யாசன் தேகநாக மகிமான சிஜந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவாஹ.
ஹரி ஓம். இந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு நம்ம திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரனை சம்ஹாரம் நேற்று செஞ்சார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு அழகான தெய்வானை திருமணம் நடக்கும். அந்த தெய்வானை திருமணத்துல சிறப்பு கெஸ்டா யார் இருப்பாங்க அப்படின்னா மதுரையிலிருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அங்க போயிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய உற்சவ திருமேனி வாகனத்துல தோல் மேலேயே சுமந்துட்டு வந்து திருப்பரங்குன்ற ஆலயத்துல இந்த 2 பேர் பேரோட, அதாவது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிரையோடு முன்னிலை வகிக்க சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்தேறும் இந்த நேரத்துல. அதனாலதான் சித்திரை திருவிழாவில் சுவாமிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அப்ப திருக்கல்யாணம் நடக்குது. இந்த நேரத்துல திருக்கல்யாணம் பார்க்கணுன்றதுக்காகவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் வருவார். அது போல மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய அவங்களுடைய தனக்கு வரக்கூடிய மருமகளான வள்ளிக்கு இந்த பட்டு வஸ்திரத்தை சமர்ப்பிக்கின்றார்கள். ஸ்ரீ 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 யக்ஷர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், தேவர்கள் படைசூழ இந்த திருமணத்தில் பரமேஸ்வரனுடைய புதல்வனான முருகப்பெருமானுடைய சார்பாக வரக்கூடிய இந்திரனுடைய மனைவியான இந்திராணி, இவங்களுடைய புதல்வியான தேவசேனாவுக்கு பட்டு வஸ்திரத்தை சமர்ப்பிக்கின்றார்கள். இதை சமர்ப்பணமான உடனே மாங்கல்ய தாரணம். வாத்தியம். லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு சோஸ்திரம் இருக்குது. காமேஸ்வர பக்த பூஜித மாங்கல்யதாரிணியை நமக. இந்த பரமேஸ்வரி தன்னுடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் எவ்வளோ விதவிதமான ஆபரணங்கள், மாணிக்கங்கள், வைடூரியங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சிவன் கையிலிருந்து கட்டப்பட்ட அந்த மாங்கல்யத்தை மட்டும் இந்த பார்வதி தேவி, இது என்னுடைய பரமேஸ்வரன் என்னுடைய பதி கட்டியதுன்னு இந்த மாங்கல்யத்தை இப்படி எடுத்து எப்பவுமே கண்ணில் பார்த்துட்டு ஒத்தின்றே இருப்பாளாம். எப்படி?
ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பரமேஸ்வரன் கட்டிய மாங்கல்யம், இது என்னுடைய பரமேஸ்வரன் கட்டிய மாங்கல்யம்னு கண்ணில் ஒத்திண்டே இருப்பாளாம். எதற்காக இதை சொல்றேன்னா, அந்த மாங்கல்யத்திற்கு பராசக்தி அப்பேற்பட்ட ஒரு எத்தனையோ ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த மாங்கல்யத்துக்கு மட்டும் அப்படி ஒரு பெரிய ஏற்றத்தை பரமேஸ்வரி எனி நேரமும் எந்த நிமிஷமும் அந்த மாங்கல்யத்தை பூஜை பண்ணிட்டே தொட்டு வணங்கிட்டே இருப்பாங்களாம். அது போல சுவாமிக்கு இந்த மாங்கல்யம் சூடும் பொழுது அவங்க கிட்ட இருந்து பெறக்கூடிய அந்த அருள் மழையானது உங்களுடைய விரதம் மேற்கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த உபயதாரர்களுக்கும், ஆலய நிர்வாகத்தினருக்கும், சாத்துமதுரை கிராம மக்களுக்கும், அரசியல் பிரமுகர்களுக்கும், எல்லாருக்கும், மற்றும் இந்த இடத்தை சுத்தம் செய்து கைங்கரியம் செய்து வரும் அன்னதானத்தை சிறப்பாகவும் இந்த இடத்தை சுத்தம் செய்பவர்களும், இதற்கு பொருளுதவி கொடுத்தவர்களும், ஒளி அமைப்பு கொடுத்தவர்களும், நாகநதி டிஜே தின்னா, ராஜா சம்சரிஸ் போற எல்லாரும் உழைப்பாலையும் இந்த கல்யாணம் நீங்க எல்லாரும் பார்த்து அரங்கேறுது. சுவாமி நிச்சயம் அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்திலையும், கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டித்த பக்தர்கள் எல்லாருக்கும், நேத்து ஒரு பக்தர் ஒரு சின்ன முருகப்பெருமான் பத்தி, சார் 8 மாசத்துல என்னுடைய மகளானவன் சிஎம்சில இருந்து அட்மிட் பண்ணோம், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, சிசேரியன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இல்ல சுவாமி, அந்த நேரத்திலையும் நான் கையெழுத்து போட்டுட்டு அழுதுட்டே நேரா 7 மணிக்கு தினமும் நான் முருகப்பெருமானை பார்ப்பேன். அன்னைய தினமும் நான் முருகப்பெருமானுகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிட்டு, இது என்னுடைய இது இல்லை, உன்னுடைய வேலை, இந்த ஆப்ரேஷன் நீ பண்ணி சக்சஸ் பண்ணாலும் சரி, என் குழந்தைய நல்லபடியா பண்ணாலும் சரி, உங்ககிட்ட தான் இருக்குது முருகப்பெருமானை நான் ஒரு உருகி வேண்டியா. ஆனா அவரு சொல்றாரு, மெய் சிலிர்க்குது. அவர் சொல்லும் பொழுது, என்னன்னா நீங்க நினைச்சீங்க சுவாமி, எல்லாரும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி என் கதையை நான் சொல்றேன். 8 மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன குழந்தை 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசத்துல நல்லபடியா டெலிவரி ஆகி இன்னைக்கு அடுத்த மாசம் நான் சுவாமிக்கு எடைக்கடை போட போறேன் சுவாமின்னு சொன்னார். எல்லாம் முருகப்பெருமானுடைய அநேக கருணை. இந்த சக்தி முருகன் ஏங்க அப்படின்னா, இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய முருகன் இங்க தனித்து இல்லை, கூட வள்ளியும் தேவயானையும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறா. முருகப்பெருமானே மணந்தாலும் இந்த வள்ளி தேவானை அவங்க ரொம்ப மனுஷனோட மனுஷனா வாழ்ந்தவங்க. இந்த குழந்தை நம்மளாண்ட வந்திருக்கிறான், அவனுக்கு தேவையானதை நீங்க செஞ்சிருங்களேன், அப்புறம் மற்றது பார்த்துக்கலான்னு நமக்கு கருணையோட நீங்க சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஓன் உருக உள்ளம் உருக முருகா முருகான்னு நீங்க சொல்லக்கூடிய பக்தி, அது ஒண்ணு போதுங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து சுவாமி நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகத்தை தருவார் என்று சொல்லி மாங்கல்ய தாரணம் சமர்ப்பிக்கின்றோம். ஹரி ஓம். வாத்தியம்.
ஹலோ ஹலோ பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அன்னதானத்திற்கு செல்ல வேண்டாம், வரிசையில் நிற்கவும். பக்தர்கள் ஆலயத்திற்கு நன்கொடை அளிப்பவர்களும், அன்னதானத்திற்கு நன்கொடை அளிப்பவர்களும், திருமணத்திற்கு மொழி எழுதுபவர்களும் ஆலயத்தின் கொடிமரத்தின் அடியில் கவுண்டர் அமைக்கப்பட்டுள்ளது, அங்கு அணுகவும். ஆலயத்தின் நன்கொடைக்கும் ஆராய்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பொறுமையா பக்தர்கள் இந்த வழியா வந்து நீங்க இப்படி போகலாம். நாங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றோம். தீர்த்தம், அதாவது தீர்த்தம் கொடுக்குறோம். அக்ஷதை உங்களுக்கு ஆசீர்வாதம். தயவு செய்து குழந்தை வச்சுக்கிறவங்க இடிச்சுக்காதீங்க. கடைசியா வரவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க பண்றோம். போய் அன்னதானம் ஏத்திட்டு வந்து கூட பொறுமையா இப்படி வந்து இப்படி போனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன். கடைசியா இந்த மாலை வாங்குபவர்கள், அதாவது தலைவர் திரும்பாங்க இல்லையா, கயிறெல்லாம் வச்சிருக்கிறாரு, பொறுமையா இது பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்க அக்னி இருக்குது, தயவு செய்து முண்டி அடிச்சு வந்து மேல விழுந்து தயவு செய்து எதுவும் அசம்பாவிதம் பண்ணிக்காத. ஏன்னா சுப்பமா இந்த திருமணம் நடத்திருக்கீங்க, உங்களுடைய பெரும் ஒத்துழைப்புனால நடந்துச்சு. எல்லாருக்கும் நாங்க ஆசீர்வாதம் பண்ணி இப்படி அனுப்புறோம். இப்படி வந்தா போதும், இந்த பக்கம் வராதிங்க. எல்லாருக்குமே பண்றோம். கடைசியா வரவங்களுக்கு, மாலை கேட்கறவங்களுக்கும் கங்கணம் கட்டுறவங்களும் நாங்க கட்டி அனுப்புறோம். இப்ப கட்ட மாட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கழுத்துல மாலை போடுறவங்களுக்கு முகூர்த்த மாலை கண்டிப்பா போட்டு ஆசீர்வாதம் பண்றோம். முண்டி அடிச்சு தயவு செய்து முன்னாடி வந்து குழந்தைங்களுக்கு, முன்னாடி இருக்க குழந்தை கொஞ்சம் பாத்துக்குங்க. அவங்களும் நம்மள போலங்க. முருகன் நம்ம பக்கத்துல அந்த பெண்ணு ரூபமா கூட இருப்பார். அதனால மனசுல பாவிச்சு நிதானத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்து கூட நீங்க உங்களுடைய வேலையை பார்க்கும்படி. ஏன்னா பெரிய எக்யூப்மெண்ட் எல்லாம் இங்க வச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த விஷயத்தை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம்.